ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். சந்தோஷமா இருக்கிறீர்களா? கர்த்தர் கிருபையால் புதிய நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். மாத கடைசியில் வந்திருக்கிறோம். எப்பொழுதுதான் ஹாப்பி நியூ இயர் என்று கடற்கிறோம். 6 மாதம் முடிய போகுது. நாம் 7ஆம் மாதம் காணப்போகிறோம். ஆண்டவர் நடத்துகிற பாதைகள், ஆண்டவர் காண்பித்த இரக்கம், தயவு பொன்னால மறக்க முடியும். குடும்பத்துடைய கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்ப்போம். பரலோக பிதாவே, அருமையான மதியான வணக்கம் ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்துடைய ஆசீர்வதிக்கிறாங்க. பாடப்போற பாடல் ஆராதனை அத்தையும் ஆசீர்வதித்தாங்க. இந்த 30 நிமிடம் அளவற்ற பிரசனக்காரர்கள் 6 வீடுகிற பிள்ளைகள் சிற்சிலராய் எங்களோடு இணைந்து பார்த்து துடிக்க பாட கத்தோலிக்க வார்த்தை கேட்க ஜெபிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். அன்பானவர்களே, ஆசீர்வதிக்கிறதான் கர்த்தர். கர்த்தரை தவிர யாரும் ஆசீர்வதிக்க வேறு சொல்வது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு தெரியும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் ஒருவர்தான் ஆசீர்வதிக்கிறவர். ஆகவே அந்த விசுவாசம் நம்மளை இவங்க ஆசீர்வதிப்பாங்க, அவங்க ஆசீர்வதிப்பாங்க, நம்ம ஆசீர்வாதம் இவங்க காரணம் சுட்டி காட்டக்கூடாது. நமக்கு ஆசீர்வாத காரணம் கர்த்தர் ஒருவர் தான். அவர் இடத்துல நம்ம ஆசீர்வதிக்க முடியும். அருமையான பாட கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்ய தருகிற பாடு. கைகளை தட்டி பாடு தேவன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்ய தருகிற அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்ய தருகிற அதனோடே அவர் வேதனையை கூட்டார்.
ஆசீர்வாதமே. இந்த பாடலிலே மூன்றாவது சரணம் தான் ஒரு முக்கியமான ஒரு சரணம். கர்த்தர் எல்லையை பெரிதாக்குவார், தீங்கு தொடராமல் கரம் பிடிப்பார், வேண்டியதை அவர் அருள் செய்வார், மகிழ்ச்சி. யாவேசின் தகத்தை எழுதப்பட்ட ஒரு சரணம். யாவேஸ் அப்படிதான் கவர்மெண்ட் அதோட கரங்க கூட இருந்து எல்லையை பெரிதாக்கி தீங்கு ஆதரவுக்கு வழக்கி காத்தவர். அதுவே ஆண்டவர் ஒருவர் தான் எல்லையை விஸ்தாரமாக்கும். ஆண்டவர் ஒருவர் தான் தீங்கு தொடராமல் பாதுகாக்க முடியும். ஆண்டவர் ஒருவர் தான் வேண்டியது அருள் செய்ய முடியும். ஒரு அருமையான சரணம். எல்லாரும் ஏற்படுத்தி மறுபடியும் சொன்ன கொஞ்சம் கவனிங்க. கர்த்தர் எல்லையை பெரிதாக்குவார், தீங்கு தொடராமல் கரம் பிடிப்பார், வேண்டியதை அவர் அருள் செய்வார், மகிழ்ச்சி தந்திடுவார். அவர் ஒருவர் தான் இதெல்லாம் செய்கிறவர். அர்த்தத்தை உணர்ந்து கொஞ்சம் சின்சியரா கண்ணம் மூடி ஆகியோரை இணைந்து கைத்தட்டி பாடி தேவரை கைவிடுவோம். கர்த்தர் எல்லையை பெரிதாக்குவார், தீங்கு தொடராமல் கரம் பிடிப்பார். கர்த்தர் எல்லையை பெரிதாக்குவார், தீங்கு தொடராமல் கரம் பிடிப்பார். வேண்டியதை அவர் அருள் செய்வார், மகிழ்ச்சியால் நிறைத்திடுவார். வேண்டியதை அவர் அருள் செய்வார், மகிழ்ச்சியால் நிறைத்திடுவார். கர்த்தரின் ஆசீர்வாதமே, மகிழ்ச்சியால் தந்திடுவே. அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே. அந்த ஆசீர்வதிக்கிற கர்த்தரை நான் கொஞ்சம் ஆராதனை செய்ய போறோம். அதுக்கு நான் பிரைஸ் ஆராதிப்பேன். எல்லாமே கண்களை மூடி வரைகிறத உயர்த்தி நீங்க ஜூன் 26 உணர்வோடு கூட ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன், பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரின் துதிகள் வேத சொல்லுவேன். எல்லாரும் வரைகிறத உயர்த்தி இன்னைக்கு 21 3 நாள் இந்த மாசம் முடிக்க போறோம். ஆண்டு அற்புதமா இந்த மாதம் நடத்தினார். கர்த்தருடைய கிருபை எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம். வாய்த்தந்த ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆத்தும நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், அதிசய நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சந்தோஷமா கை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆத்தும நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், அதிசய நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். சாற்றுகிறோம் ஸ்தோத்திரம், உமது தகுமன்புக்கே ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுவது கர்த்தர் ஜீவிக்கிறார். யோபு சொல்றார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். இயேசு சொன்னார், நான் மரித்தேன், ஆனால் சதா கால உயிரோடு கூட இருக்கிறேன். மரித்தது உண்மைதான், ஆனா நான் சதா கால உயிரோடு கூட இருக்கிறேன். நம்முடைய தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். கிறிஸ்து ஜீவனோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு உள்ளாக கொடுக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கு, எனக்கு என்ன குறை உண்டு? என் கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார். ஓ, என்னோடு கூட தேவைகள் சந்திப்பார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு சொல்வனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு சொல்வனமே.
விசுவாசனால் உனக்கு என்ன குறை உண்டு? என் மீட்பன் குறையெல்லாம் தீர்ப்பார், கவலை எல்லாம் தீர்ப்பார். உனக்கு என்ன கவலை? குழந்தை இல்லை என்று கவலையா? வேலை இல்லை என்று கவலையா? பொருளாதாரம் இல்லை என்று கவலையா? சமாதானம் இல்லை என்று கவலையா? திருமணம் ஆகவில்லை என்று கவலையா? பாடாய் கிடக்கிறது வாழ்க்கை என்று கவலையா? சுகம் இல்லை என்று கவலையா? கடன் பிரச்சனை என்று கவலையா? உன் கவலை எல்லாம் என் மீட்பர் தீர்ப்பார், என் மீட்பர் தீர்ப்பார். அவர் உயிரோடு இருக்கிறார். ஒன்றுக்கு நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும்போது யார் யாரெல்லாம் தொட்டாரோ அவர்களுக்கு சுகம் கிடைத்தது. குருடர்களை தொட்டார், குஷ்டரோகியை தொட்டார், பேதுருவின் மாமி ஜுரமா இருக்கிற கையை தொட்ட உடனே ஜுரம் நீங்கிட்டு. நம்முடைய தேவன் தொடுதலை வல்லமை பெற்றிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர்களை தொட விரும்புகிறார். நீ எங்க இருந்தாலும் சரி, கைவிடு வாசிப்புற தேவர்களை கர்த்தரை தொட விரும்புகிறார். ஆண்டவர்களை தொட்டால் போதும். இயேசு என்றதுமே எனக்கு ஒரு இன்பம் பிறக்குதுமா. இயேசு சொன்னால் போதும் இன்பம். இந்த உபவாச நாளில் சொல்லுகிறேன், இயேசு சொன்னால் போதும் இன்பம். அந்த இன்பமுள்ள இயேசுவை தொட்டு குஷ்டரோகியை கூசாமல் தொட்ட கர்த்தர் உன்னை தொட்டு குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். என் நம்பிக்கை நீரே, நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை. இந்த உலகத்தில் வேற யாரும் நம்பல, நீரே நம்பிக்கை. என்னை தாழ்த்து நமக்கு சித்தம்னா எந்த நடக்கும் கஷ்டம் எல்லாத்திற்கு விலைக்கு காக்கும். வைரஸ் அழியட்டும், சமாதானம் உண்டாகட்டும், தேசத்திலே சமாதான மகிழ்ச்சி உண்டாகட்டும். இந்த லைவ்ல வாட்ச் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளின் இல்லங்களிலே சமாதானம் உண்டாகட்டும். அற்புதம் செய்து மகளும் பலவன கட்டப்பட்டு சாத்தான கீழே விழும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலத்தில் பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய ஆராதனைகளுக்கு தாரும், கடந்த ஆண்டுகள் பாவம் பண்ணி தரும். எங்களை சொர்க்கத்தில் ரட்சித்துக் கொள்ளும்.
ஜார்ஜிய வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்மிடத்தில் நம் தேசத்துக்கு ஜெபிக்கப்போது இன்னைக்கு நம்ம மத்தியிலே பேராயுடைய மனைவி, என் அன்பு சகோதரர் பேராய் நிற்கிறவருடைய மனைவி சிஸ்டர் ஜாக்லின் இருக்கிற ஜெபம் பண்ணுவாங்க. தேசத்தை கர்த்தர் ரட்சிக்க, இருவிலக எழுப்பது வர, கொரோனா வைரஸ் அழிக்கப்பட, எல்லைகளை சமாதானம் உண்டாக, தேசத்திலே ஆளுகை பண்ற பிள்ளைகளுடைய தேவனுடைய ஆளுகை காணப்பட, தேசத்திலே கொலை கொள்ளை திருட்டு எல்லாம் களவு துன்மார்க்கமான செயல்கள் சமூக சீரெல்லாம் ஒழிய தேசத்துல ஒரு எழுப்பது பின்மாறி ஊற்றப்பட சிஸ்டர் ஜாக்லின் நித்திரா ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். தமிழ்நாடு ரட்சிப்பு, சென்னையை ரட்சிப்பு, அசுத்தமான கிரியைகளை தேசத்தை ஆசீர்வதி, மனம் திரும்ப செய்து ஜெபிக்கிறேன் ராஜா. அந்த ரட்சிப்பின் கரத்தை நீட்டு வீராக எடுத்து நிறுத்தி இந்த தேசத்தை பற்றி பிடிக்க பரவி ஏறிய நீர் அனுக்கிரகம் செய்தரும்படியாக ஜெபிக்கிறேன். சிறுவர்கள், வாலிபர்கள், பெண்கள், வயதானவர்கள் ஆண்டவரே தீய பழக்கங்களில் ஆண்டவரே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும்படியாக ஜெபிக்கிறேன். இடது கைக்கு வலது கைக்கு வித்தியாசம் தெரியாத கூட்டம் ஆண்டவரே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த ஜனங்களை தொடும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா ஒவ்வொரு துறைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கல்வித்துறை ஆண்டவரே, காவல்துறை ஆண்டவரே, மருத்துவத்துறை, விவசாயத்துறை ஆண்டவரே, சட்டத்துறை, நீதித்துறை எல்லா துறைகளிலும் ஆண்டவரே உண்மை காணப்படும்படியாக ஜெபிக்கிறேன். நேர்மை காணப்படும்படியாக ஜெபிக்கிறேன். லஞ்சம் ஒழிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா உம்முடைய சித்தத்தின்படி இந்த துறைகளில் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே பெரிய அதிகாரிகள் செயல்பட நீர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சிறுமைப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏழை எளிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிளாட்ஃபார்ம்ல கடை வைத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பழ காய்காய்ச்சி வைத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். மீனவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ராஜா. ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஒரு செழிப்பு தர முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய வருமானத்தில் ஒரு பெரிய மாற்றம் தர முடியாது ஜெபிக்கிறேன். ஒரு முன்னேற்றம் தர முடியாது ஜெபிக்கிறேன். அவர்களுக்காக நீர் மாத்திரம் வழக்காடி ஒரு அற்புதம் செய்தர முடியாது ஜெபிக்கிறேன். ஒரு நன்மையை கொடுத்து திருப்தியாக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா என் தேசத்தில் இருக்கிற எல்லா குடிவெறி ஆவிகள் ஒழிக்கப்பட முடியாது ஜெபிக்கிறேன். லஞ்சம் ஒழிக்கப்பட முடியாது ஜெபிக்கிறேன். திருட்டு ஒழிக்கப்பட முடியாது ஜெபிக்கிறேன். கொலைவெறி ஆவிகள் ஒழிக்கப்பட முடியாது ஜெபிக்கிறேன். காமம், இச்சை இயேசுவின் நாமத்தினாலே ஒழிக்கப்பட்டு போக முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உயர் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சிஎம்காக, எம்ஏக்காக ஆண்டவரே, சபா அப்பா எம்எல்ஏக்காக ஜெபிக்கிறேன். போலீஸ் உயர் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆட்சி இருக்குன்னு சொல்லி இஷ்டத்துக்கு பண்ணாதபடி ஆண்டவரே அப்பா ஒழுங்கு நேர்த்தியா அழகாய் கிரமமாய் தங்களுடைய வேலைகளை உண்மையாய் செய்ய நீர் அனுக்கிரகம் பாராட்ட முடியாது ஜெபிக்கிறேன் ராஜா. உண்மைதான்ப்பா நம்பி இருக்கிறோம். ஒரு அற்புதம் செய்து முடியாது ஜெபிக்கிறேன். தற்சமயம் ஆண்டவரே இருக்கிற அந்த கொரோனா கொள்ளை நோய்க்காக ஜெபிக்கிறேன். நீர் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே தேசத்தை விட்டு முற்றிலும் அகன்று போக நீர் கட்டளை முடியாது ஜெபிக்கிறோம். உடைய கோபத்தை எங்கள் மேல் ஆற பண்ண முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய சினம் எங்களை விட்டு கடந்து போக முடியாது ஜெபிக்கிறோம். போதுப்பா, முடியலப்பா, பயமா இருக்குப்பா. ஒரு பெரிய கணக்கம் நிறைந்த வாழ்க்கைக்குள் வாழ்ந்து இருக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் இருப்போம் சொல்லி ஒரு துக்கத்தோடு திரிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் பற்றி அப்புறம் பழியாளர்கள் வெளியில சுத்தமா நடமாட முடியல ராஜா. மனதுருக்குங்க, பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை எப்படியாவது சுகப்படுத்த முடியாது. இனி மரண இழப்பு வராதபடி பாதுகாத்துக் கொள்ள முடியாது. சிறந்த மருத்துவர் நீர் ஆண்டவரே. சிறந்த தீர்வு காண்கிறவர் நீர் மட்டுமே ஆண்டவரே. அப்பா ஒரு நல்ல மருத்துவம் ஆண்டவரை கண்டுபிடிக்க நீர் அனுகிரகம் செய்த முடியாது. இந்த வியாதிக்கு ஆண்டவரே ஒரு நல்ல மருந்து கண்டுபிடிக்க நீர் அனுகிரகம் பாராட்ட முடியாது. பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மாத்திரம் ஈடுபடுத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆதரவு பண்ண இந்த வாரவான ஊக்கவான கண்ணீர் ஜெபத்தை கண்டது தேசத்துல பெரிய எழுப்புவதை மாற்றுகிறார். சாட்சி ஜோஷுவா அண்ணா எழுதின பாட்டு ஒரு அடி பாடுமா. ஜெபம் செஞ்சிடுவோம், ஜெபம் செய்திடுவோம், கண்ணீர் சிந்திடுவோம். தேசத்தை எழுப்புவதற்காய் ஜெபம் ஒரே ஒரு அடியே அந்த பேட்டரிகள் எழுதி பாட அண்ணன் கத்திற்கும் மனுஷாங்க. இன்னும் அந்த பாட்டுலாம் துணிக்கிறது. ஜெபம் செய்திடுவோம், கண்ணீர் ஒரே ஒரு அடியை பாடி சகோதரி பண்ண ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்கு ஆறுதலாக ஒரு பாடலை பாடி கர்த்தர் மையப்படுத்துவோம். ஜெபம் செய்திடுவோம்,
சேமத்துக்காக ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம், ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். கட்டாயம் தேசத்தில் ஒரு எழுப்புதலை காணும். ஆண்டவர் செய்யப்படுகிறார். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நமது விஷயத்தினால் மற்றொரு செய்தியை வழங்கி ஆசீர்வாதம். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஊருக்கு வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். காலையிலே நான் எழுதி ஜெபம் பண்ணி கொடுக்கும்போது வேதத்தில் அருமையான வசனத்தை காண்பித்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 69ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கிறோம். ஐசாயா 61 verse 9 back portion. அவர்களை பார்க்கிற யாவரும், அவர்களை பார்க்கிற யார், நல்லா கவனிங்க, வசனத்தை பூர்த்தி கவனிக்கணும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று, அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அறிந்து கொள்வார்கள். கையில வந்து எல்லாமே சொல்லுவாராம். அவர்களை பார்க்கிற யாவர், நல்லா கவனிங்க. ஒரு கூட்ட மக்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வு நமக்கு இருக்கணும். நம்ம ஏதோ வாழ்றோம், நம்ம ஏதோ போறோம், நம்ம ஏதோ வர நினைக்காதீங்க. ஒரு கூட்ட மக்கள் நம்மளை சூழ்ந்து இருக்கிறார்கள், அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். வேறு வசதி இஸ்ரவேலை பார்த்து அவர்கள் பார்க்கிற ஜனம் யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அவங்க என்னப்பா, அவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவங்க கொடுக்குற பிளஸ்ஸிங், அவங்களுக்கு என்ன லைஃப், அவங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி, அவங்களுக்கு என்ன குடும்பம், அவங்களுக்கு என்ன மனைவி, அவங்களுக்கு என்ன பிள்ளைகள், அவர் என்னப்பா, அவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். அப்படி அவருடைய ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வாழ்வு வசத்தை காண்பித்து, நான் தான் ஆசீர்வதிக்கிறவர், நான் தான் உயர்த்துகிறவர், நான் தான் மேம்படுத்துகிறவர். ஆனா நான் கொடுக்கிற ஆசீர்வாத ஜனங்கள் பார்த்து இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவான். அதான் எனக்கு ரொம்ப எடுத்த வார்த்தை. ரொம்ப எடுத்த வார்த்தைனா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கும் சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். தேவனுக்கு மக்களும் உண்டாவதாக. நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், உன் வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நீ கையிடு வேலை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். அதை பார்க்கிற ஜனங்கள் சொல்வார்கள், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆமை சொல்லுவாரா. இன்னொன்னு ஆசீர்வாதம் கொடுப்பாரா. அதே அதிகாரத்துல ஒரு 3 ஆசீர்வாதம் வேகமா சொல்ல. முதல் ஆசீர்வாதம் 7ஆம் வசனத்தில முதல் பகுதி, ஃபர்ஸ்ட் பார்ட் படி. ஃபர்ஸ்ட் பார்ட், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். இரட்டத்தனையான பலன் வரும். இச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷமா இருப்பார்கள். தங்கள் பாகத்தில் சந்தோஷமா இருப்பார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன், லட்சைக்கு பதிலாக இரட்டிப்பான சுதந்திரம். நான் இப்படி சொல்றேன், வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன், லட்சைக்கு பதிலாக இரட்டிப்பான சுதந்திரம். சுதந்திரம் என்று சொன்னால் கர்த்தர் கொடுக்கும் உங்களுக்கு சொந்தமான ஆசீர்வாதம். இரட்டிப்பா தருவாராம். வெட்கப்பட்ட அல்லவா, லட்சியை அனுபவித்த அல்லவா, அவமானம். நீ வெட்கப்பட்ட ஜனங்க பார்த்தாங்கல்ல, நீ அவமானப்பட்ட ஜனங்க பார்த்தாங்கல்ல, அவர் சொல்றாரு, நீ வெட்கப்பட்டதுக்கு, நீ லட்சியத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன், இரட்டிப்பான ஆசீர்வாதம். ரெண்டையும் சேர்த்து ஒரே சொல்கிறேன். நம்பர் 1, இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் தருவார். நல்லா கவனிங்க. ஒரு ஆசீர்வாதம் தருவது ஜனங்க பார்க்க மாட்டாங்க. 2 பிளஸ் அவங்களுக்கு அவங்க இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள். அவங்க கர்த்தரால் ஆசீர்வாத சந்ததி ஜனங்கள் சொல்ற மாதிரி கர்த்தர் உங்க இரட்டிப்பாய் பிளஸ் பண்ற பிரியமானவரே. 2 இப்ப இருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் பிளஸ் பண்ணி விசேஷமாக இழந்து போன பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், தேங்க்யூ லார்ட். இழப்பின் நிமித்தம் வெட்கப்பட்டாய் அல்லவா, இழப்பின் நிமித்தம் லட்சிய நிமித்தம் அல்லவா, ஜனங்களை பார்த்தல்லவா, அந்த ஜனங்களுக்கு உண்டாகவே கர்த்தருடைய ஆசீர்வதித்து இரட்டிப்பாய் கர்த்தர் பிளஸ் பண்ண போறார். God will give the double blessing for you. அதை ஜனங்கள் பார்த்தார்கள். 2வது என்ன ஆசீர்வாதமா, 7ஆம் வசனத்தின் படிங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். முதலாவது இரட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டாகும். 2வது நித்திய மகிழ்ச்சி, எட்டர்னல் ஜாய்ஃபுல், ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சியை கர்த்தர் தருவார். அந்த ஜனங்க பார்த்து இவங்க சிரிச்சுட்டே இருக்கிறாங்க, இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க,
இவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, இவங்க மாத்திரம் எப்படிப்பா சாப்பாடு, இவருக்கு மாத்திரம் எப்படிப்பா நல்ல வீடு, இவருக்கு மாத்திரம் எப்படிப்பா நல்ல வாகனம், இவருக்கு மாத்திரம் பிளஸிங். ஏமான் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் மகிழ்ச்சியை, நித்திய மகிழ்ச்சி ஜனங்கள் பார்த்து சொல்றார்கள், இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. ரொம்ப எனக்கு முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னா, உங்களை பார்க்கிற யாவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் சந்ததி என்று அறிந்து அப்படி கர்த்தர் சொல்வார். ஒருவேளை இந்த லாக்டவுன் பீரியடுக்கு பின்பு, இந்த ஊரடங்கெல்லாம் முடிந்த பிறகு, இந்த கொரோனா கிருமி எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பிளஸ் பண்ணும்போது உங்களை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிக்க போறார். அதை உங்கள் கண்கள் காணும். நம்பர் 1 ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தருவார். நம்பர் 2 நித்திய மகிழ்ச்சி கர்த்தர் கட்டளையிடுவார். கடைசியாக 4ஆம் வசனம் படி வேர்ட்ஸ் 4 படி முடிச்சாங்க. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, நெடுநாளாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார். நீங்க கட்டுவார்கள் எழுத்தில் எழுதப்படுகிறது. ஆனா கர்த்தர் தான் கட்டுகிறவர். 3 காரியம் சொல்றாரு. பாழா போனது, நீங்க திருப்பி வாசி பாத்தீங்கன்னா முதல்ல சொல்றாரு பாழ வாசி, திருப்பி வாசிங்க. நெடுங்காலம் பாழாய் கிடந்தது. நம்பர் 1 நெடுங்காலம் பாழாய் கிடந்தது. நம்பர் 2 பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து. நம்பர் 3 தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். பாழான பட்டணம் ஆயிடுச்சா, தலைமத்தை இடிஞ்சு போயிருக்கா, நிர்மூலம் போயிடுச்சா, பாழா பட்டணம், இதெல்லாம் ஆண்டவர் கட்டி எழுப்புவார். அதை ஜனங்கள் பார்ப்பார்கள். அப்போ சொல்வார், இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. குறிப்பாய் நான் சொல்கிற தீர்க்கதரிசனம், இது தீர்க்கதரிசனம் எடுத்துக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். உங்களை பார்க்கிற யாரும் சொல்வார்கள், எங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. எப்ப பார்த்து சொல்வாங்கன்னா, நீங்க வெட்கப்பட்ட ரட்சிக்குள்ள ரெட்டிப்பாய் தரும் பொழுது, நித்திய மகிழ்ச்சி சரசில் வரும் பொழுது, பாழாய் கடந்து தலைமுறை தலைமுறை இடிஞ்சி நொறுங்கி நிர்மூலமானதை ஆண்டவர் கட்டி அழகா எழுப்பு போகிறார். தேவனுடைய கட்டுமான பணி ஆரம்பமாக reconstruction work will start in the name of Jesus. I tell you, இயேசுவின் நாமத்தில் அழுத்து திருத்தமா சொல்கிறேன், தேவன் மறுபடியும் பாழா போனது, இடிந்து போனது, நிர்மூலமானது அவர் ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார். அதை பார்க்கிற ஜனங்கள் சொல்லுவாங்க, இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். உங்களை பார்க்கிற யாவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லி அறிந்து கொடுத்ததாக 3 ஆசீர்வாதம். நம்பர் 1 வெட்கத்துக்கு பதிலாக, லட்சத்துக்கு பதிலாக இரட்டிப்பான ஆசீர்வாதம். நம்பர் 2 நித்திய மகிழ்ச்சி சரசில் வைப்பார். நம்பர் 3 பாழா போனது, இடிஞ்சு போனது, நிர்மூலமானது அவர் கட்டி எழுப்புவார். அதை ஜனங்கள் பார்ப்பார்கள். இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட. ஒரு வார்த்தை சொல்றீங்க, வாயை தந்து வலதுகரத்துக்கு சொல்லுங்க, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி. சொல்லுங்க, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி. இதை என்னை பார்க்கிற யாவரும் அறிந்து கொள்வார். இப்படி சொல்லுகிற பிள்ளைகள் அபிஷேகம் இறங்கி வருகிற சிஸ்டர், உங்க பேர் வளம் இறங்கி வருகிறது, இதோ தூதர் இறங்கி வருகிறார், நற்செய்தி இறங்கி வருகிற சூழ்நிலை எல்லாம் மாறுகிறது. பானாளர் கத்த கட்டிரா நிர்மலமாக கத்த ஊரா கபா ஹதரபா நித்திய மகிழ்ச்சி இதோ சிறந்து வருகிறது. போதனை வெட்கப்பட்டது, அவமானப்பட்டது, நற்செய்தி கத்த ரெட்டிப்பா 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 ஆசீர்வதிக்க போகிறோம். மறுபடியும் பணமா கர்த்தரின் ஆசீர்வாதம். ஒரு அடி பாடி கை தட்டி வருகிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தந்திடுமே, அதனோடே அவர் வேதனையை போட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தந்திடுமே, அதனோடே அவர் வேதனையை போட்டார். ஆசீர்வாதமே பரிகாரியாயிருப்பார், கர்த்தர் நோயெல்லாம் அழித்திடுவார்.
சிரிக்கிற நேரம் இல்லை, சிரிக்கிற நேரம் தான் இது. பரலோக பிதாவே, தருமையான மதியான வேலைக்கான நான் காலையில் எழுதி ஜபம் பண்ணி வேத தியானம் பண்ணும்பொழுது திட்டமா சொல்லிய மகனே, உன்னையும் சகோதரர் பார்க்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அவருக்கு பையங்கடாப்பா நட்டேர்கள் கற்றலால் ஆசை சந்ததி என்று சொல்லி அறிந்து கொடுத்தாங்க. இவ்வளவு பிளஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்க. அப்ப என்னடா தருவேன் கேட்கும்போது எவ்வளவு பண்ணீங்க எடுக்கப்பட்டீங்களோ நச்சு எடுத்துக்கிறோம். அதுக்கு ரெண்டிப்பா அவங்களை பிளஸ் பண்ணுவேன். ரொம்ப நித்திய மகிழ்ச்சி இருக்கும். பாழா கடந்து நிர்மலமானது இடிஞ்சு போனதெல்லாம் நான் மறுபடியும் கட்டி எடுப்பேன் எனக்கு வாக்கு பண்ணேன். அதையே மக்களுக்கு யார் கூட பேசுறத கிட்டத்தட்ட ஒரு 10 முறை திரும்ப திரும்ப வாசி பேசுவாங்க. என் கூட பேசுறேன் அதே வார்த்தை மக்களுக்கு சொல்லியிருக்கு. யாரையெல்லாம் ஆன்லைன்ல உண்மையான வாட்ச் பண்ணி சிக்ஸிர ஆமேன் என்று ஏற்றுக்கொள்ளும், யாரையெல்லாம் டெய்லி எழுதி உண்மையா ஃபாலோ பண்ணி ஜெபிச்சாங்க. அவருக்கு இந்த வார்த்தையை பாதிக்க நான் ஜெபிக்கிறேன். நீ சொல்லுகிற வார்த்தையை கனப்படுத்த அழைத்த தேவனுடைய நாமத்தினாலே, நீ யாரை ஆசீர்வதிக்கிறோ ஆசீர்வதிக்க அழைத்த கர்த்தருடைய நாமத்தினாலே ஓ ரஹதா ரபா ஆவே நிரம்பி நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை நீ ஆசீர்வதியும். அவருடைய பார்க்கிற ஜனங்கள் கர்த்தரால் ஆசீர்வதி சந்ததி என்று அறிந்து கொள்ளத்தக்க ஆசீர்வதிக்கிறார். அவங்க சூழ்நிலை கம்ப்ளீட்டா மாறட்டும், தேசத்து நிலைமையெல்லாம் மாறட்டும். அவங்க சொல்றாரு, இப்ப இந்த தீர்க்கதரிசனமா சொல்றாரு, தேசத்துல சீக்கிரத்தை எல்லா நிலைமையும் மாற்ற போற, எல்லா சூழ்நிலையும் மாற்ற போற. அப்ப இந்த ஊரடங்கு உண்மையா என்னை தேடினவர்கள் வேதவாசம் ஜோகம் ஆராய்ச்சி எல்லாம் சூழ்நிலை மாற்ற போற. அதை பார்த்த ஜனங்கள் இது கர்த்தரால் ஆசீர்வதிக்குள்ள அறிந்து கூட தந்தாங்க. நான் ஆசீர்வதிக்க போகிற கர்த்தர் சொல்லுகிறவரையாலே எல்லா தீக்கு விலைக்கு பாதுகாத்துக்கணும். அதே அக்டோபர் மாதத்துக்கு உச்ச கட்டவர் சொல்கிறார். சென்னையில் நேற்று தமிழ்நாடு நேற்று 3000 தாண்டி விட்டார். 38 உயிர் எழுந்து போய் ஜீவன் இறந்து கொண்டே இருக்கிற அதே கிருபையாய் பாதுகாத்து வருகிறீரே. என்னை தொடர்ந்து உன்னதமான மறைத்துக் கொள்ளும். நீங்க மகளோடு ஜெபிக்க, தொடர்ந்து வேலை தியானம் பண்ண, உம்மோடு தொடர்பு வைத்துக் கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன். பிதாவாக தேவனுடைய அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் தரிசித்த நடைக்கலைகளும் ஆசீர்வாத வழி நடத்தும். எங்கும் என்று சதா காலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஊருக்கு வருகிற வரைக்கும் ஒவ்வொருவருக்கு கடவுள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே அன்பானவர்களே, நாளை மாலை 7 மணி முதல் 8 மணி வரைக்கும் என்னுடைய பிள்ளைகள் ஜூட் அதிசயராஜும் ஜெயம சித்திராஜும் ஆன்லைன்ல வர்ஷிப் ஆரம்பித்திருக்கிறார்கள். எவ்ரி சர்வீஸ் 7 நீங்க நாளைக்கு மாலையிலே வித்யராஜன் ஃபேஸ்புக் போட்டுல நேரடியாக வந்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் அமர்ந்து இருப்பார்கள். உங்களுக்கு என்ன பாட்டு கொஞ்ச நாள் வர்ஷிப் உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும், ஆராதனை பாட்டு நீங்க மனசுல எது தோடுதோ நீங்க கேட்டீங்கன்னா பிள்ளைகள் பாடுவார்கள். ஆன்லைன்ல லைவ் சந்திக்கிறாங்க. அதுக்காக அந்த பிள்ளைகளை ஆயத்தப்படுறாங்க. நாளைக்கு பகல் பொழுது அந்த உபவாசத்துக்கு நான் சொன்ன காரியம் நீங்க ஊழிய செய்து ஜபமணி செய்ய வேண்டும். பிள்ளைகள் நாளைக்கு ஃபாஸ்ட் பண்ணி சேர்த்து ஜபம் பண்ணி ஜபத்தோடு அது முதல் ஆரம்பிக்கிறார்கள். நீங்கள் எல்லாரும் எங்களை நேசிக்கிறபடியா நாளை மாலை 7 மணிக்கு லைவ்ல நித்யராஜன் ஃபேஸ்புக் கொண்டு சந்திக்க அன்பாய் அழைப்பு கொடுக்கிறேன். நாளைக்கு தம்பி ஜபம் பண்ணி ஆரம்பித்து வைப்போம். நீங்கள் வாருங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.